மதுரை லேக் ஏரியா மற்றும் புத்தங்குடி பகுதி மக்கள் மற்றும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நோயாளிகளின் உறவினர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் பயன்பாட்டிற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று சென்றன. இந்த நிலையில் திடீரென பேருந்து நிறுத்த நிழற்குடையை மற்றொரு பகுதிக்கு மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தன. இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பகவதி என்பவர் கூறுகையில், 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டிருந்தது. பேருந்து நிறுத்தம் அருகே ஏதோ கட்டிடம் வருகிறது என்பதாலும் தனிநபர் ஒருவருக்காகவும் இந்த பேருந்து நிறுத்தத்தை வேறொரு பகுதிக்கு மாற்றம் செய்கின்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் இந்த பேருந்து நிறுத்தத்தை மாற்றக்கூடாது என்றும், இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு கொடுத்துள்ளோம். அதையும் மீறி பேருந்து நிறுத்தத்தை மாற்றினால் மக்களை திரட்டி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுப்போம் என்று கூறினார். ஆர்ப்பாட்டம் செய்யும் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாநகராட்சி வடக்கு மண்டலம் மாநகராட்சி வார்டு 9க்கு உட்பட்ட புத்தங்குடி பகுதியிலே கடந்த 30 ஆண்டுகளமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு, குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பயனாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவருடன் வருபவர்களுக்கும் அந்த நிலக்குடை பயன்பட்டு வந்தது. ஏதோ ஒரு தனி நபரின் சுயநலத்திற்காக அந்த நிலக்குடையை அகற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியை தடுக்கும் விதத்திலே அந்த நிலக்குடை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்று பொதுமக்களின் சார்பாகவும் இந்த உத்தங்குடி பகுதி மக்களின் சார்பாகவும் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம். மாநகராட்சி ஆணையாளர் அவர்களையும் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம். காவல்துறை துணை ஆணையரை சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி, எந்தவித அரசுக்கு தெரிவிப்பும் இன்றி, மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்காமலும், காவல்துறை அதிகாரிக்கு தெரிவிக்காமலும், மாநகராட்சி ஆணையருக்கு தெரிவிக்காமலும் ஒரு சில சுயநலவாதிகள் துணை கொண்டு அந்த 30 ஆண்டுகால பயன்பாட்டில் இருந்து வந்த மக்களின் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும் நிழற்குடையை இடிப்பதற்கு உடனடியாக இடிப்பதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்று வருகின்றது. இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் அந்த பகுதியில் வேற எந்த நிழற்குடையும் இல்லை. அங்கே நோயாளிகள் வந்து இறங்குவதற்கும் பள்ளி மாணவ மாணவிகளும் அந்த பகுதியில் வாழ் மக்களுக்கும், குறிப்பாக கிட்டத்தட்ட 3000 குடியிருப்புகள் இருக்கின்ற இந்த பகுதியிலே அந்த ஒரு நிழற்குடை மட்டும்தான் அமர்கின்ற வசதி. கிட்டத்தட்ட 20-25 பேர் அங்கே அமர்ந்து பஸ் வார நேரத்தில் வந்து பஸ் ஏறி போற சூழ்நிலை இருக்கு. அதை ஏதோ ஒருத்தர் சுயநலத்துக்காக இரவோடு இரவாக இடிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். அந்த உறுதியை நாங்களும் ஏற்கின்றோம். அதை ஏற்காத வகையிலே பொதுமக்களை திரட்டி அடுத்த கட்டமாக நாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். உத்தங்குடி பொதுமக்களின் சார்பாக அனைத்து பகுதி மக்கள், தொழிலாளர்கள், நன்றி. உத்தங்குடி மக்கள் நலத்தின் சார்பாக பகவதி மற்றும் ராஜேந்திரன் அவர்கள்.